குட் மார்னிங், வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் லக்னோ ஜெயண்ட்ஸ் இன் லக்னோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு செம வின் மும்பையோட அந்த மொமெண்டம்ல வராங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து 2 மேட்ச் தோத்துருக்காங்க. போன ஃப்ரைடே டெல்லியோட தோத்தாங்க லக்னோல. யூஸ்வலி அவங்க லக்னோல தோக்க மாட்டாங்க. 160 அடிச்சு அவங்க தோத்ததா சரித்திரமே இல்ல. 120 அடிச்சு தோத்தாங்க. அடுத்த மேட்ச் கல்கட்டா போய் அங்க செம அடி வாங்கினாங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பையோட பெரிய வெற்றி. இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் லிட்டரலி ஒரு கால் செமிஃபைனல்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 7 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச்ல எப்படியும் 4 ஜெயிச்சா போறோம், செமிஃபைனல்ஸ் வந்துடலாம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா 3 in a row போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் லக்னோவுக்கு சென்னை விட குரூஷியல். அதனால சென்னை வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் டோர்னமெண்ட் எப்படி இருக்குன்ற நிலையை பார்த்தோன்னா லக்னோவுக்கு இந்த மேட்ச் மோர் இம்பார்ட்டன்ஸ் சென்னையை விட. ஸோ லாஸ்ட் மேட்ச் சென்னை என்ன பண்ணாங்கன்னா 4 பேஸ் பவுலர்ஸ் ஆடினாங்க. ஒரே ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா. அது வந்து ஓகே வாங்கடேக்கே. பட் இங்க வந்து அது சரியா வருமான்னு தெரியல. ஏன்னா இக்கானா ஸ்டேடியம் லக்னோல கொஞ்சம் ஸ்லோ விக்கெட். ஸோ லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போன வாரம் லக்னோ வந்து 160 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணல. 166 டெல்லியோட அடிச்சாங்க, டிஃபெண்ட் பண்ணல. ஆனா அது பழைய பிச்சு கிடையாது, ஃப்ரெஷ் பிச். லக்னோ வந்து அந்த டீம் அந்த ஜெயன்ஸ் சூப்பர் ஜெயன்ஸ் வந்து அந்த ஃப்ரெஷ் பிச்ல ஆடினா இந்த மாதிரி ஆகுது. யூஸ்ட் பிச்ல 120 அடிச்சு அவங்க 13 வாட்டி அடிச்சிருக்காங்க. 13 வாட்டி டிஃபெண்டும் பண்றாங்க அந்த ஸ்கோரை. சோ அந்த டயர்ட் பிச் கொடுப்பாங்களா? அந்த டயர்ட் பிச்சை கொடுத்தான்னா ஜடேஜா ஃபேக்டர் பெருசா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விக்கெட்ல ஏதாவது இருந்தானா ஜடேஜா பிஸ்தா தான். அது வேற லெவல் பவுலர். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் விக்கெட்ல ஹெல்ப் இருந்ததுன்னா. பிளஸ் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. விக்கெட்டை பார்ப்பாங்க. யூஸ்ட் பிச்னா மொயின் அலி ஆடுறது கூட யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ். தோனி டைம்ல கொஞ்சம் ரிஜிடா இருந்தாங்க அந்த டீம் செலெக்ஷன்ல. இப்போ ருத்துராஜ் அடியில கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்காங்க. ஸோ ஆடுவாரா மொயின் அலி? பிச்சை பொறுத்து இருக்கு. ஃப்ரெஷ் பிச்சுனா மேபி ஆட மாட்டாரு. யூஸ்ட் பிச்சுனா ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். மறுபக்கம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் ஃப்ளீ ஸ்ட்ரோக்கிங் ஆடினாரு. கேகேஆரோட பழைய கேஎல் ராகுல் மாதிரி ஆடினாரு. 39 of 25 பால்ஸ். அந்த ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் கேஎல் ராகுல் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னோவுக்கு இன்னொரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் வந்து நிக்கலஸ் பூரன். அவர் அடிக்கிறது தெரியவே தெரியாதுங்க. ஆனா 20 ரூபா உள்ள போய் விழுது ஸ்டேடியம்குள்ள அவரோட சிக்ஸ் எல்லாம். ஸோ ரவி பிஷ்னாய் இவங்க தான் 3 குரூஷியல் பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச லக்னோவுக்கு. குவிண்டன் டிகாக், ரவி பிஷ்னாய் அண்ட் கேஎல் ராகுல். சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ருத்ராஜ் கண்டினியூங் ஹிஸ் ஃபார்ம். சிவம் தூபே அந்த ஸ்பின் த்ரெட்டை டேக்கிள் பண்றதுக்கு சிவம் தூபே இருக்காரு சென்னைக்கு. ஸோ ஸ்பின் 8 ஓவர் போட்டாங்கணும் குருணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்னாய். அப்போ சிவம் தூபே இறங்கினான்னா பெரிய பெரிய அட்வான்டேஜ் சென்னைக்கு. சமீர் ரிஸ்வி குட் ஹிட்டர் அகேன்ஸ்ட் ஸ்பின். ரஹானே ஃபார்ம் டெஃபினெட்லி ஒரு கன்சர்னுங்க. ரஹானே நீங்க ஓப்பனிங் அடிச்சா ஒரு 5 of 8 பால்ஸ் அனுப்புறதுக்கு சமீர் ரிஸ்வி அப்படி ஆர்டர் அனுப்பலாம். என்ன பண்ணுவாங்க சென்னைன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது பெரிய பெரிய கேம் ஃப்ரைடே நைட். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ என்னோட 5 ஃபேண்டசி பிக்ஸ் வந்து சிவம் தூபே, ருத்துராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, குவிண்டன் டிகாக் அண்ட் நிக்கலஸ் பூரன். இதுதான் என்னோட 5 ஃபேண்டசி பிக்ஸ். இன்னொரு எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி இருக்கும், தோனி எப்போ வருவாருன்னு. லாஸ்ட் மேட்ச் கடைசி ஓவர் வந்து 3 பால் 3 6. என்னதான் நம்ம சொல்லலாம்னு பாண்டியா ஃபுல் டாஸ் போட்டாரு, லென்த் பால் போட்டாரு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6 அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அது இந்த வயசுல பண்றாரு. ஏன்னா அவரு ஃபுல் இயர் பேட்டே தொடரல. இந்த ஐபிஎல் 2 மாசம் தான் அவர் பேட்டையே தொடராரு. அப்படி வந்து அடிக்கிறாருன்னா அமேசிங். அண்ட் அவர் பேட் ஸ்பீடும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த வருஷம். பழைய பேட் ஸ்பீடு வந்திருக்கு. ஸோ தோனி கொஞ்சம் மேல வருவாரா? எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் அதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாரு 19th ஓவர் முன்னாடி. ஏன்னா தோனி எப்பவுமே பேச கொஞ்சம் அடிக்கிற அபிலிட்டி இருக்கு ஸ்பின்னை விட. அண்ட் தோனி அப் த ஆர்டர் வந்தா ஸ்பின்னை போடுவாங்க. ஸோ அதனால தோனிக்கு வெயிட் பண்ணி தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் இருக்கு நமக்கு ஃப்ரைடே இன்னைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ வெரி மச்.